பார்த்துட்டு இருக்கோம். வாள்கள்ல அதாவது வாழ்ங்க காட்டி இந்த சிந்தனைகள், அறிவாற்றல், சுய கருத்துக்கள், ஒரு செயலை நோக்கும் தன்மை, செயலை செய்வதற்கு ஏற்படும் தடைகள், மனநிலை, லட்சியம், எதிரிகள், பிரச்சனைகள், போர், மோதல் ஆகியவற்றை குறிக்கிறது. பஞ்சபூதத்தில் காற்றை குறிக்குது, பாலினத்தில் ஆணை குறிக்குது, பருவம் குளிர்காலம், நிறம் மஞ்சள், திசை கிழக்கு, ராசிகள் மிதுனம், துலாம், கும்பம். ஸோ இதுதான் வாளுடைய இது. அடுத்த காடு வாளுடைய அரசன். வாளுடைய அரசன் என்ன அப்படின்னா, மன உறுதியுள்ள நேர்மையான மனிதர்கள் நீங்கள். ஆளுமை பண்பும் சிறந்த அதிகாரமும் உள்ளவர். முதிர்ச்சியான அனுபவமும் எதையும் பகுப்பாய்வு செய்து முடிவெடுப்பவர் இவரே. தொழிலும் வேலையிலும் தகுந்த உதவிகள் கிடைக்கப்பெறும். பிறரை வழிநடத்தி செல்ல தகுதியுடையவர்கள். செய்யும் தொழில் முதன்மை அடைவர். பதவி உயர்வு கிடைக்கும். சாதாரண நிலையில் உள்ளவரும் மிகச்சிறந்த நிலை அடைவர். தீர்ப்புகள் சாதகமாகும். சவால்களை எதிர்கொள்ளும் திறனுள்ளவர். எனவே இவர்களும் சமாதானமாக இருப்பது யாவருக்கும் நன்மையாகும். அதே மாதிரி இந்த காலுடைய வாளுடைய அரசனுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் முதிர்ச்சி, பகுத்தறிவு, அதிகாரம், ஆளுமை திறன், சாதகமான தன்மை, நேர்மை, வலிமை, வழிகாட்டு. இந்த கார்டுக்கு யார் ஞாபகம் வச்சுக்கலாம்? எம்ஜிஆர் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா வாள் சண்டை போடுவாரு. வாழை வந்து கத்தி சண்டை போடுவார்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். கத்தி சண்டை போடுறதுல நம்மளுக்கு நல்ல நுண்ணறிவு திறன்படுத்தவர். இவர்கள் கல்வி சிறப்பு பெறுவர். கூட்டு முயற்சி மற்றும் பெண்களால் ஏற்றம் உண்டாகும். இவர்கள் சுதந்திர மனப்பான்மை ஒழுங்கு உள்ளவர்கள். எந்த ஒரு முடிவை எடுக்கும் போதும் உள்ளுணர்வை மட்டும் கேட்டு எடுக்க வேண்டும். பிற ஆலோசனை கேட்டு நடக்கக்கூடாது. குடும்பச்சி, நுண்ணறிவு திறன், ஆலோசகர், உள்ளுணர்வு, குடும்ப தலைவி, நவீனம். உணர்ச்சி சுதந்திரம், முதிர்ச்சி, நுண்ணறிவு திறன், ஆலோசகர், உள்ளுணர்வு, குடும்ப தலைவி, நவீனம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா யார நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறீங்க. நான் கோப்பையுடைய அரசிக்கே நான் வந்து குடும்ப தலைவி சொன்னேன். அதாவது மனைவியை சொன்னேன். ஸோ இந்த நீங்க கேட்டு நடக்கக்கூடியதுக்கு இதுக்கு தாயை வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க கேட்டு யோசனை கேட்டு நடக்கிற அளவுக்கு அவங்க அனுபவம். ஸோ அனுபவம் இருக்கிறாரு. அதனால நீங்க இதுக்கு நான் வந்து அம்மா வச்சுக்கலாம். தாய் ஞாபகம். முதல் செங்கோலுடைய அரசி வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நடிகைகள் அல்லது ரஜினியோட பேச்சில் தான் சொன்னேன். அப்புறம் வந்து கோப்பையுடைய அரசிக்கு மனைவி சொன்னேன். இப்போ வாளுடைய அரசிக்கு யாரை சொல்றேன்னா நான் அம்மாவை சொல்றேன். தாய் வச்சுக்கலாம். நீங்க யோசனை கேட்டு நடக்கணும் இல்லையா? அது யாரை கேட்டு நடப்போம்? பெண்கள்ல யார் பேச்சு கேட்போம்? நம்ம அம்மா பேச்சு வந்து தான் கேட்கறது தாய். மனைவி தவிர யார் பேச்சு கேட்போம்? மனைவி போன தடவை சொல்லியாச்சு. அதனால இப்போ தாயை சொல்றேன். சரிங்களா? அடுத்த கார்டு வாளுடைய தளபதி. நல்ல எண்ணம் உள்ள ஆணோ பெண்ணோ வாழ்க்கைக்கு உதவியாக என்பது மூலம் அறியும். திடீர் நடவடிக்கைகள் அதிரடி செயல்கள் வேகமான செயல்கள் இவருடைய தன்மையாகும். மத்திய வயதை தாண்டி யோகம் உண்டாகும். எனவே ஆரம்ப வயதில் திட்டங்கள் செயல்களும் நிதானம் தேவை. எதிர்பாராத நன்மை, நற்செய்தி, அதிரடி மாற்றம் உண்டாது போன்றவை ஏற்படும். பலமான முன்னேற்றம் ஏற்படும் காலம் இது. எனவே படிப்படியான முன்னேற்றம் நிச்சயம். கோபக்காரனான இவர்கள் முன்னோக்கி சிந்தனை எதையும் எதிர்த்து போராடி வெற்றி பெறுவார். ஆனால் இவர்கள் எதையும் பிறரும் கலந்து ஆலோசிப்பது நிலமாகும். இது இந்த வாளுடைய தளபதியில் என்னென்ன பாயிண்ட் அப்படின்னா திடீர் நடவடிக்கை, அதிரடி வேகம், முன்னோக்கி சிந்தனை, ஆலோசகர், கோபம், வீரம், இராணுவம், நல்லறிவு, பகுத்தறிவு. திடீர் நடவடிக்கை, திருப்பி சொல்றேன், திடீர் நடவடிக்கை, அதிரடி வேகம், முன்னோக்கிய சிந்தனை, ஆலோசகர், கோபம், வீரம், இராணுவம், நல்லறிவு, பகுத்தறிவு. ஸோ நீங்க வந்து இப்போ வந்து கேட்கலாம், இப்ப யார சொல்றீங்க? ரொம்ப வேகமா செயல்படுற யார் இருக்கா? நீங்க போய்
அடுத்து ஏதாவது செய்ய போறீங்கன்னா உடனே உங்க கூட சேர்ந்து வேகமா செயல்பட்டு வேகமா வரலன்னு இது பண்ணி கோவப்பட்டு போட்டு உடஞ்சா அப்பா சொல்லியாச்சு, அம்மா சொல்லியாச்சு, அக்கா சொல்லியாச்சு, அண்ணன் சொல்லியாச்சு. யாரு? தம்பி. தம்பியுடையான் படைக்கஞ்சான். தம்பி வேகமா செயல்படுவான். தம்பிகள் வேகமா செயல்படுவாங்க. தம்பி தங்கைகள். ஸோ இந்த கார்டுக்கு நீங்க வாளுடைய தளபதிக்கு தம்பி தங்கைகளை வச்சுக்கலாம். அவங்க வேகம் செயல்படுவாங்க. அடிக்கடி கோவப்படுவாங்க. நீ சரியில்லை போல வரலன்னு அடிக்கடி கோவப்படுவாங்க. ஸோ முதல் இதுக்கு நீங்க அக்கா கலைஞானன்னு வச்சுக்கீங்க இல்லையா? முதல் தளபதிக்கு அக்கா கல்யாணம்னு வச்சுக்கீங்க. இதுக்கு தம்பி தங்கி வாளுடைய தளபதிக்கு நீங்க தம்பி தங்கிகளை வச்சு அடுத்த கடப்பாங்க. வாளுடைய சேவகன் இந்த கார்டு வந்ததுன்னா விரைவில் வேலைவாய்ப்பு கிடைக்கும், வாழ்வு விரைவில் முன்னேற்றம் அடையும், புதிய அறிவு உறவுகள் கிடைக்கும், புதிய நண்பர்களை உண்டாக்கிக் கொள்கிறது, குடும்பத்தில் குழந்தை பிறப்பு நடக்கும்போது இருக்கிறது, நல்ல திட்டமும் பண்ணி காலத்தில் வெற்றி காணும் நேரம் செய்யும் தொழில் சற்று கவனமும் பண்ணுவது, எதிர்கள் தொல்லை இருந்தாலும் முதலில் வெற்றி நிச்சயம், பிரச்சனை தீர்ப்பு சற்று சோம்பேத்தனம் இருக்கும், விளையாட்டுத்திலே சிறப்பு இருக்கும், தொழில் தனத்திலே கைவந்த கலையாக இருக்கும், ஒப்பந்தங்கள் நல்லபடியாக முடியும், பொழுது செல்லும் வாய்ப்பு அமையும். இதெல்லாம் வாளுடைய சேவகன். திட்டமிடல், ஆலோசனை, உத்வேகம், தேர்ச்சி, சவால்கள், நல்ல செய்தி, உளவு, வாய்ப்புகள். திருப்பி சொல்ற வாளுடைய சேவகனுக்கு திட்டமிடல், ஆலோசனை, உத்வேகம், தேர்ச்சி, சவால்கள், நல்ல செய்தி, உளவு, வாய்ப்புகள். நீங்க இந்த வாளுடைய சேவகனுக்கு எதை வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்க ஒர்க் பிளேஸ் வச்சுக்கோங்க. ஒர்க் பிளேஸ் வச்சுக்கோங்க. பிளஸ் குழந்தை பிறப்பு நடக்க போகுது. அதனால நீங்க இப்ப இருக்க நிலைமையில கணவன்கிற நிலைமையில அப்பாவுக்கு ப்ரொமோட் ஆக போறீங்க. அந்த ப்ரொமோஷன்ங்கிற விஷயத்தை வச்சு நீங்க அப்பாவா ப்ரொமோட் ஆறீங்களோ அல்லது தொழில ப்ரொமோட் ஆறீங்களோ அந்த ஒர்க் பிளேஸ் நடக்கிற ப்ரொமோஷன் அப்பாங்கிற ப்ரொமோஷன் இந்த கார்டு வாளுடைய சேவை. ஸோ அடுத்தது நம்ம நாணயங்கள் பற்றி பார்க்கலாம். நாணயங்கள் எப்படிப்பட்டது எப்படிப்பட்டது நாணயங்கள் நாணயம் இந்த நிகழ்ச்சி சீட்டுகள் பணம், பொருளாதார நிலை, செழிப்பு, வாழ்வாதாரம், ஆரோக்கியம், நோய், ஆன்மீக உயர்வு, வர்த்தகம், வெளிவட்டார சூழல் ஆகியவற்றை குறிக்கிறது. என்ன குறிக்கிறது? நாணயம் நிகழ்ச்சி சீட்டுகள் பணம், பொருளாதார நிலை, செழிப்பு, வாழ்வாதாரம், ஆரோக்கியம், நோய், ஆன்மீக உயர்வு, வர்த்தகம், வெளிவட்டார சூழல் ஆகியவற்றை குறிக்கிறது. பஞ்சபூதங்களை இது நிலத்தை குறிக்கிறது. பாலினம் பெண், பருவம் வசந்த காலம், நிறம் பச்சையும் வெள்ளையும், திசை வடக்கு. இது குறிக்கக்கூடிய ராசிகள் நாணயங்கள் ராசி ரிஷபம், கன்னி, மகரம். இப்ப அடுத்த கார்டை பார்க்கலாம். இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்த கார்டு நாணயங்கள் அரசனை பார்க்கலாம். நாணயங்கள் அரசன்ல நாணயங்கள் அரசன் இந்த கார்டு வந்தா ஒருவர் தனது அனைத்து பிரச்சனைகளையும் நினைத்து கவலை உணர்வில் இருப்பது இந்த குறிக்கிறது. எதிர்காலத்தை நினைத்து பயமும் விரக்தி மனப்பான்மையும் தன் வேலையை ஒழுக்கத்தோடும் சிரத்தையோடும் செய்வார். தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர். வெற்றியின் உயர்வும் வரும் காலம் இது. பிறரை துளைத்தெடுத்து வேலை வாங்குவதில் கில்லாடி. கணக்கு மற்றும் அறிவில் சிறந்து விளங்குவார். அதிகாரம் மிக்கவர் ஆனால் நல்லவர். தொழில் ரீதியான புதிய அறிவுகள், புதிய வேலைவாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் நல்ல விதமாக கிடைக்கப்படும். கடினமான விஷயங்களையும் எளிதாக முடிப்பவர். இவர் நடைமுறை சாத்திய கூறுகளை எச்சொல்லியும் சமாளிப்பவர். பணமுறை ஒருவர் வாழ்வு வரப்போகிறார். பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு திசை அது அதிர்ஷ்டமானதாகும். மனசாட்சிப்படும் மட்டுமே நடக்க நினைப்பவர். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். திடீர் யோகம் அமைப்பெறுவர்.
ஆண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் நன்மை உண்டாகும். இந்த நாணயத்தோட அரசன்ல என்னென்ன பாயிண்ட் கேட்டீங்கன்னா, வெற்றி, தலைமை, உயர்வு, பாதுகாப்பு, நல்ல ஆரோக்கியம், கௌரவம், பொருளாதார பலம், சமூக பாரம்பரியம். திரும்பவும் சொல்றேன், நாணயத்தோட அரசன் கிட்ட வெற்றி, தலைமை உயர்வு, பாதுகாப்பு, நல்ல ஆரோக்கியம், கௌரவம், பொருளாதார பலம், சமூக பாரம்பரியம். இப்ப இந்த கார்டு யாரை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம்னா, உங்க ஆசிரியர், வகுப்பு ஆசிரியர், அல்லது உங்களுக்கு நீங்க இத்தனை நாள் படிச்சது வந்ததுல உங்களுக்கு இப்ப ஞாபகம் இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்கதான் வந்து நம்ம நல்லா இருக்கணும் எடுத்து எல்லா விஷயத்தையும் பண்றாங்க. இந்த கார்டு குறிப்பிடுற அதே மாதிரி படிக்கிறது எப்போதுமே பொருளாதாரத்துக்கு நல்லது. நம்மளோட எதிர்காலத்தை நினைச்சு நாம ஒழுக்கத்தோடு இருக்கணும்னு நினைச்சு சிரத்தையோடு செயல்படுறவங்க, எப்போ பார்த்தாலும் இவங்க ஒழுங்கா வளரணும்னு கவலைப்படுறவங்க. ஸோ ஆசிரியர் பெருமக்கள் தான் இந்த நாணயத்தோட அரசியல் தான் குறிக்குது. அடுத்து நம்ம வந்து நாணயத்தோட அரசியை பார்க்கலாம். நாணயத்தோட அரசியல் என்னென்ன பாயிண்ட், நாணயத்தோட அரசி வந்தா என்னென்ன பாயிண்ட்னா, உடல் மற்றும் மனத்தால் முதிர்ச்சியானவர், கௌரவமானவர், வீட்டளவில் அனுசரித்து குடும்பம் நடத்துபவர், நினைத்த வாழ்வுக்கு நல்ல அடைத்தலும் பெறும். ஒரு பெண்ணால் ஒரு வீடு கிடைக்கும். கடன் உழைப்புக்கு தன்னை அர்ப்பணிக்கும் நேரம், இது வளர்ச்சிக்கான நேரம். அதிகாரம் செய்பவர் ஆனால் நடுநிலையானவர், பணபலம் கிடைக்க பெறும். எதிரிகளையும் மதிப்பவர் என்பவர் பாதுகாப்பான வாழ்வியல் அமைய பெற்றவர். உயர்ந்த நிலையில் உள்ளவர்களுக்கு உதவிகள் கிடைக்கப்பெறும். மனைவியால் சமூக பொறுப்புகள் அரசாங்க அடிக்கடி வரும். பொதுவாக பெண்களுக்கான சித்து பொதுவாக பெண்களுக்கான இது என்னென்ன குறிக்குது அப்படின்னா, குடும்ப பெண், செழிப்பானவர், வெற்றி, தாய்மை, நடைமுறை வாழ்க்கை, நல்லறிவு, கட்டுப்பாடு. திரும்ப சொல்றேன், நாணயத்தோட அரசு என்னென்ன குறிக்குதுன்னா, குடும்ப பெண், செழிப்பானவர், வெற்றி, தாய்மை, நடைமுறை வாழ்க்கை, நல்லறிவு, கட்டுப்பாடு. இப்ப இந்த நாணயத்தோட அரசி யாரு கூட இருந்ததுன்னா, வேலைக்கு போற பெண்களோட, வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பெண்களோட நீங்க இதை கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து குடும்ப அளவில் அனுசரிச்சு போகணும், எல்லாரையும் அனுசரிச்சு போகணும், எல்லா விஷயத்தையும் பார்க்கணும், எதையும் சமாளிக்கணும், எல்லாத்தையும் சமாளிக்கணும், பணத்தையும் பார்க்கணும், பொருளாதாரத்தையும். அதனால வேலைக்கு போற பெண்களோட நாணயத்தோட அரசியை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலைக்கு போற பொண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கார்டு என்னங்கிறது பார்ப்போம். அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி, நாணயத்தின் தளபதி. கடின உழைப்பான இவர்கள் அர்ப்பணிப்புடன் விசுவாசத்துடன் இலக்குகள் வெற்றி காண்பவர்கள். செயல் வேகம் உள்ள இவர்களுக்கு நீண்டகால திட்டங்கள் நிறைவேறும். தொழில் மற்றும் வணிகத்தில் திறமை உண்டு. பொறுப்பாக எதையும் செய்பவர். பெண்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் உண்டு. பணத்தை கையாளுவதில் திறமையானவர். நினைத்த காரியம் நிறைவேறும். வாகன சுகம் உண்டு. சுவாரஸ்யம் பரஸ்பரம் நிறைந்த காலம் அது. ஏனென்றால் இலக்குகளை நோக்கி சரியாக போய்கொண்டிருக்கிறார். தற்போதைய நிலை எதிர்மறையாக இருந்தாலும் இறுதியில் வெற்றி இவருக்கு நிச்சயம். வெளியூர் பயணங்கள் உண்டாகும், அது லாபமாக அமையும். விவசாயத்துறை, இயற்கை வேளாண்மை போன்றவற்றில் அதிக லாபம் கிடைக்கும். சுற்றுச்சூழல் மற்றும் விலங்குகள் வளர்ப்பில் ஆர்வமாக இருப்பார். சிற்றின்ப நாட்டம் உள்ளவர், அதாவது கவனமாக இருப்பார். என்னென்ன பயன்னா, கடின உழைப்பாளி, எண்ணம் நிறைவேறும். நாணயத்தின் தளபதிக்கு என்னென்ன பயன்னா, கடின உழைப்பாளி, எண்ணம் நிறைவேறும், பயணம், நல்ல ஆரோக்கியம், நேர்மை, அர்ப்பணிப்பு, வெற்றி. திருப்பி சொல்றேன், கடின உழைப்பாளி, எண்ணம் நிறைவேறும், பயணம், நல்ல ஆரோக்கியம், நேர்மை, அர்ப்பணிப்பு, வெற்றி. ஸோ நீங்க ஆச்சரியப்படலாம், இதுக்கு என்ன எதை சொல்ல போறேன், இதை விவசாயி சொல்லணும். ஏன்னா வேளாண்மை, விலங்குகளை வளர்த்துறது அந்த பாயிண்ட்லாம் வர்றதுனால ஒரு விவசாயி கடின உழைப்பாளியாக தான் இருந்தாங்க. ஸோ ஒரு விவசாயி ஞாபகம், நம்மளுக்கு தெரிஞ்ச விவசாயிகள் ஞாபகம். ஸோ விவசாயிகள் தான் இந்த நாணயத்தின் தளபதியாக யாரை குறிக்குன்னா விவசாயியை குறிக்கும். அடுத்து நாணயத்தோட சேவகம் பார்க்கலாம். இந்த நாணயத்தோட சேவகன் யாரை குறிக்கும்னா, ஒரு இளம் பிரதிநிதித்துவம் பயன்படுத்தப்படுவதை குறிக்கிறது. கல்வி, பயிற்சிகள், தேர்வுகளில் வெற்றி உண்டாகும். செயல்களில், திட்டங்களில் புதிய திறன்களை பயன்படுத்தி வெற்றி பெறுவர். உயர்ந்த சிந்தனையும் ஆக்கத்திறனும் உள்ளவர்.
சொத்து, நிலம், வர்த்தகம், கல்வி, பதவி உயர்வு சம்பந்தமான ஒரு நல்ல செய்தி வரும். சமூகத்தில் தனக்கென ஒரு தனி செல்வாக்கை அடைவர். திட்டமிட்ட காரியங்கள், செயல்கள் பொறுமையாக இருக்கவும். பிரச்சனைகளுக்கு தன் சுய அறிவை மட்டும் பயன்படுத்தவும். பணம் சம்பந்தமான வாய்ப்புகள் வரப்பெறும். ஒப்பந்த தொழில், காகித தொழில் லாபமாகும். சேமிப்புக்கு இது உகந்த நேரம். அதுவே எதிர்காலத்தில் வாழ்வுக்கு பெரும் துணை புரியும். எப்போதும் சமூகத்தையும் சுற்றுச்சூழலும் சிந்திக்க தன்னை பற்றியும் சிந்திக்க வேண்டும். ஆரோக்கியமான உணவுகளை நேரத்திற்கு உண்ண வேண்டும். இந்த நாணயத்தின் சேவனுக்கு வர்ற பாயிண்ட்ஸ் என்னன்னா, பண வாய்ப்புகள், மாணவ பருவம், செயல்திறன், உயர்வு, புதிய திட்டங்கள், பாரம்பரிய கல்வி. திரும்ப சொல்றேன். பண வாய்ப்புகள், மாணவ பருவம், செயல்திறன், உயர்வு, புதிய திட்டங்கள், பாரம்பரிய கல்வி. ஸோ இந்த கார்டு, இந்த நாணயத்தின் சேவன் கார்டு யாரை குறிக்குதுன்னா, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு புதுசாக வந்திருக்கிற ஒரு வேலைக்கோ தொழில் புதுசாக ஆரம்பிச்சு முதலாளி தொழில் புதுசாக ஆரம்பிச்சது முதலாளி குறிக்குது. ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயமா பார்த்து வச்சுட்டீங்கன்னா, இந்த குணம் யாரை குறிக்குது அதை மட்டும் குறித்து வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக அந்த விஷயத்துக்கு எது ஞாபகம் இருக்கோ அது ஈஸியாக சொல்லிடலாம். இந்த மாதிரி குறிப்பு வச்சுட்டாதான் ஈஸியாக நீங்கள் இந்த 78 சித்தச்செடி ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு கதை ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை ஒரு பிக்சர் ஞாபகம் வச்சுக்கலாம், நம்மளுக்கு பிடிச்ச ஆளுகள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏதாவது ஒன்று இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போதான் சொல்லும்போது ஈஸியாக இருக்கும். சொல்லும்போது அந்த பிடிச்ச விஷயத்த சொன்னீங்கனாலே இந்த விஷயத்துக்கு பலன் சொல்ல மாதிரி ஆயிடும். நீங்கள் இது ஒவ்வொன்றும் என்னென்னு நீங்கள் படித்து அது மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சு அதெல்லாம் ரொம்ப சிரமம். அதனால் இப்போ நம்ம வந்து மொத்தம் அரசவை சித்தச்சிட்டுக்கான 14 சீட்டையும் பார்த்தோம். செங்கோல்களில் அரசன், அரசி, தளபதி, சேவகன். அதே மாதிரி கோப்பையில் அரசன், அரசி, தளபதி, சேவகன். அதே மாதிரி உங்களுக்கு வாட்களில் அரசன், அரசி, தளபதி, சேவகன். நாணயங்களையும் அரசன், அரசி, தளபதி, சேவகன். இது 16 கார்டையும் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பார்த்துருக்கோங்கிறது முன்னாடி வீடியோவில் பாருங்க. ஸோ இப்போ வந்து மிச்சம் இருக்கிறது உங்களுக்கு 78 கார்டில் மிச்சம் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து 40 கார்டுகள் தான். ஏன்னா முதல்ல 28 கார்டு பார்த்தோம், 14 கார்டு பார்த்தோம், 38 கார்டு முடிஞ்சு, மிச்சம் 40 கார்டு திங்கக்கிழமையிலேருந்து பார்ப்போம். சனி ஞாயிறு லீவு. நான் வந்து லைவ் வர்றதில்லை, சனி ஞாயிறு லைவ் வர்றது. அடுத்து திங்கள் டு வெள்ளி தினமும் அது வரைக்கும் திங்கக்கிழமை வரைக்கும் நான் பண்ணி வச்சிருக்க வீடியோவை பாருங்க. அப்புறம் இந்த வீடியோவை பார்க்கும்போதெல்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் புது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நீங்கள் எந்த வீடியோ தவறாக பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து அடுத்து இது பண்ணி பார்க்கலாம். அடுத்து திங்கக்கிழமை அன்னைக்கு இரவு 8 மணி. அடுத்து 40 சீட்டு எண் 1லேருந்து 10ஆம் நம்பர் வரைக்கும். இதே மாதிரி செங்கோல்களில் 1லேருந்து 10ஆம் நம்பர் இருக்கு. அதே மாதிரி கோப்பையிலையும் 1லேருந்து 10ஆம் நம்பர் வரைக்கும் இருக்கு. வாழ்க்கையிலையும் 1லேருந்து 10ஆம் நம்பர் அணைகளையும் 40 சீட்டையும் பார்க்கணும். 40 சீட்டில் முடிஞ்ச வரைக்கும் திங்கக்கிழமைக்கு எவ்வளோ பார்க்கணும். நான் முன்னாடியே சிலபஸ் போட்டு இதுதான் பேசுறது, இவ்வளோ கண்டிப்பாக ஒரு மணி நேரத்தில் முடிக்கிறதுன்னு பேசுறதில்லை. எவ்வளோ முடியுமோ எப்படி வருதோ அது அதை பொறுத்து தான் பேசுகிறேன். அடுத்து ஒரு காடாக முடிச்சுட்டு வருவோம். 1 மணி நேரம் முடிஞ்சோடனே அடுத்த நாளைக்கு. ஸோ இப்போ சனி ஞாயிறு லீவு. சனி ஞாயிறு லீவில் இது வரைக்கும் நான் போட்ட வீடியோ அத்தனை பாருங்கள். அதனால் அடுத்து திங்கக்கிழமை நான் போட்ட வீடியோவை ஃபாலோ பண்ணுறது. அதே மாதிரி மிக முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு நோட்டையும் பேனாவையும் வச்சுக்கோங்க.
சொல்கிற விஷயத்தில் முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ணி வச்சாதான் அதை நீங்கள் திருப்பியும் படித்து பார்த்து மனப்பாடம் பண்ணி நீங்கள் அடுத்து டாரட் கார்டு சொல்ல போகிறீங்கன்னா நீங்கள் பார்த்தாலும் சரி, இல்லை அடுத்தவங்களுக்கு சொன்னாலும் சரி, இல்லை தொழில்முறையாக அதை சொல்ல முயற்சி பண்ணாலும் இல்லை தொடர்ந்து கிளாஸ் வர்றதா இருந்தாலும் சரி, நீங்கள் எழுதி வச்சாதான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எழுதி வைக்காமல் விட்டுட்டீங்க திருப்பி திருப்பி இந்த வீடியோவை பார்த்து ஞாபகம் வச்சு மனப்பாடம் பண்ணிக்கலாம். அதனால் கண்டிப்பாக பக்கத்தில் ஒரு நோட்டிங் தராங்க. எல்லா வீடியோலையும் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் சொல்லுது. எதுவுமே ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்லாம் சொல்லலை. ஏன்னா அந்தளவுக்கு நேரம் ரொம்ப கம்மியாக தான். கண்டிப்பாக இது வரைக்கும் பண்ண 8 வீடியோலையும் ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து எல்லா வீடியோவுடைய இந்த வீடியோ 8வது வீடியோ இது வரைக்கும் போட்ட இந்த வகுப்பு வீடியோ பூராத்தையும் பார்த்து எல்லா நிமிஷம் எடுங்க, எல்லாம் எழுதுவீங்க. ஸோ அதை திங்கக்கிழமை நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வசதியாக இருக்கும். எப்போ என்னுடைய யூடியூப் சேனலில் 50 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அடுத்து 24 மணி நேரம் டைம் ஆகும். அடுத்த 24 மணி நேரத்தில் நான் அடுத்த வார நாளில் லைவ் வந்துடுவேன். நான் இப்போ பார்க்குற வரைக்கும் நான் அநேகமாக திங்கக்கிழமை யூடியூப்லேயே லைவ் வருவேன். ஸோ வரணும்னு நினைக்கிறவங்க யூடியூப் லைவ் பண்ணி கேள்வி கேட்கலாம். கேள்விகளுக்கு முன்னாடியாக அப்போவே பதில் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு அதையும் சேர்த்த நேரம். ஸோ அதனால் குழப்பலாம். ஸோ ஆனால் நோட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. முன்னாடி போட்ட வீடியோ பூராத்தையும் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கங்க. அப்போ தான் கேள்வி கேட்க சந்தேகங்கள் வர்றது கொஞ்சம் விவரம் தெரியாமல் சந்தேகம் வராது. சந்தேகம் கேட்குறவங்க விவரம் தெரிஞ்சுட்டாங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப நிறைய உதவி பண்ண முடியும், நிறைய கற்று முடியும். சந்தேகம் கேட்க தான் உங்களுக்கு கற்றுக்கிறது நிறைய வாய்ப்பு வரும். சந்தேகம் கேட்க தான் அதுக்கு பதில் சொல்லும்போது தான் நீங்கள் அடுத்து திங்கக்கிழமை யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க இங்கே பார்க்கலாம். கண்டிப்பாக இதே நேரத்தில் 8 மணி லைவ் வருவேன். எது லைவ் வரேங்கிறது நான் அதில் இதே வருவேன். யூடியூப் சேனல்லே இத்தனை லைவ் நான் சொல்கிறேன். லைவ் முன்னாடி கொஞ்சம் போட்டு ஒரு போஸ்ட் போடுறேன். இல்லைன்னா லைவாகவே அடுத்து கிளாஸ் சொல்கிறேன். ஸோ அந்த யூடியூப் சேனலில் போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி தமிழ் சித்தர் சீட்டுங்கிற யூடியூப் சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ டோன்ட் மிஸ் மை லெசன்ஸ். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். நேசத்துடன் நிர்தோஷ்.